தேர்தல் ஆணையம் வந்து அரசியல் கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட பொதுக்கூட்டம் பிரச்சாரங்களுக்கு குழந்தைகளை பெண்களை வயது முதிர்ந்தவர்களை எந்த வகையிலும் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கு. அதையும் மீறி தமிழக வெற்றி கழகம் வாக்குரிமை இல்லாத இளம் சிறார்களையும் பெண்களையும் வயது முதிர்ந்தவர்களையும் தங்களுடைய பிரச்சார கூட்டத்தில் பயன்படுத்தினால தான் இந்த ஒரு பெரு நிகழ்வு நடைபெற்றிருக்கு. இந்த நிகழ்வு இனிமேல் தமிழகத்தில் நடைபெறாத வண்ணம் தடுக்கும் வண்ணம் தமிழக வெற்றி கழகத்தோட அங்கீகாரத்தையும் பதவியை ரத்து செய்யும் கோரிக்கை வைத்து நாங்கள் மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தோம். மேற்படி வழக்கு இன்று அவசர வழக்காக விசாரிக்கப்படும் என்று செய்தித்தாள் வந்ததன் அடிப்படையில் வழக்கு தாக்கல் செய்ய வந்த நிலையில் மாண்புமிகு தலைமை நீதியரசர் அவர்கள் உத்தரவின் அடிப்படையில் எப்பொழுதும் போல் விடுமுறை கால கோர்ட்டில் வழக்குகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஆணையிட்டதின் பேரில் நாங்கள் நாளைக்கு இந்த வழக்கை தாக்கல் செய்ததாக இருக்கோம். இந்த வழக்கு நாளைக்கு கோப்பில் ஒருவேளை எடுக்கப்பட்டால் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வரும். இந்த கரூர்ல நடந்த துயர சம்பவம் வந்து ஒரு திட்டமிட்ட செயலாத்தான் பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போதிய அரசியல் அனுபவம் அரசியல் முதிர்ச்சியும் இன்மையை வெட்ட வெளிச்சமா காட்டுது. அவர் ஒருவேளை இந்த சனிக்கிழமை கூட்டம் நடத்துறது இந்த கூட்டத்தை எதிர்பார்த்து தான் நடத்துறாருன்ற அடிப்படையில் தான் நாங்கள் அவர் தான் முழு பொறுப்பேற்க வேணும். இந்த இழப்புக்கு மற்ற அரசு அதிகாரிகளையோ ஆளுங்கட்சியோ எந்த வகையிலுமே குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இதுவரை 5 கூட்டங்கள் நடத்தியிருக்காரு, 2 மாநாடு நடத்தியிருக்காரு, 3 பிரச்சார கூட்டம், இது 3வது பிரச்சார கூட்டம். அப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் யாரோ தவறுதலாக வழி நடத்துறாங்க. அந்த ஆலோசனை பேரில் நடந்ததின் அடிப்படையிலேயே அப்பாவி உயிர்களை பலி எடுத்திருக்காரு. அவர் அந்த பலி போனதுக்கு அவர் தான் முழு பொறுப்பு இருக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.